ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமரவேல் பதிற்று பத்தந்தாதியில் 17வது பாடல். நினைப்பவர் நினைப்பில் நின்று நினைப்பது முடிக்கும் எந்தாய் உனை பரம் எனக் கொள்ளாதார் ஒன்னலர் அவர்கள் நேயம் எனை பரமானுவேனும் எய்தோனாவாறு காத்தி வினை பரிசறுத்தால் சேர்ந்த வீடு பெற்றருள் மாவின்னே. இந்த பாடலின் அரிய கருத்தை காண்போம் வாருங்கள். உயிர்கட்கு இருவினை விலங்கை விளக்கி அவர்களை ஆட்கொள்ளும் சேந்தனே, பக்தர்கட்கு வீடு பெற்ற அருளும் பெரிய ஆகாயமே, உன்னை எனது திருவடியை திருவருளை நினைப்பவர்கள் நெஞ்சில் நினைப்பில் அவர்கள் எண்ணத்தில் நின்று அவர்கள் நினைத்த வண்ணம் முடித்து தரும் எந்தாய், உன்னை முழு முதற் பரம்பொருள் என்று எண்ணாதவர்கள் எனக்கு பகைவராவர். அவரது நட்பு எனக்கு சிறிதளவு கூட பரமானு அளவு கூட வந்தடையாமல் என்னை காத்திடுக என்று முருகப்பெருமானிடம் பாம்பன் சுவாமிகள் வேண்டுகின்றார். அப்படி என்றால் முருகப்பெருமானை பரம்பொருள் என்று எண்ணி பணிபவர்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்வான், இருவினை விலங்கை ஒடிப்பான், வீடு வேறு ஈந்தருள்வான். அப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் முருகப்பெருமானை பரம்பொருள் என்று எண்ணாதவர்கள் நட்பை சிறிது கூட விரும்ப மாட்டார்கள், வெறுத்து ஒதுக்குவார்கள் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலில் நமக்கு அருளியுள்ளார். நினைப்பவர் நினைப்பில் நின்று நினைப்பது முடிக்கும் எந்தாய் உனை பரம் எனக் கொள்ளாதார் ஒன்னலர் அவர்கள் நேயம் எனை பரமானுவேனும் எய்தோனாவாறு காத்தி வினை பரிசறுத்தால் சேர்ந்த வீடு பெற்றருள் மாவின்னே. உண்மையான மெய் அடியார்களை ஆராதித்து முருகப்பெருமான் அருளையும் முருகப்பெருமான் அடியார்களின் அருளையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.